ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு குரு பயிற்சியோட வரிசையில மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மகர ராசிக்கு 7.5 சனி முழுவதுமாக விலகிவிட்டது, சரிதானே? அதாவது மிகப்பெரிய ஒரு தொல்லை நீங்கிச்சு. 7.5 சனி என்கின்ற ஒரு சிக்கல் முழுவதுமாக கடந்த மாதம் 29ஆம் தேதி, கடந்த மாதம் 3ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 29ஆம் தேதி 7.5 சனி முழுவதுமாக விலகிவிட்டது. அது ஒரு பெரிய ரிலீஸ் தானே? சரி, குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி, சரிதானே? இதுவரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்து ராசியே பார்த்து கொண்டிருந்த குரு 6ஆம் இடத்தில் போய் மறைய போகிறார், சரிதானே? 6ஆம் இடம் குருவுக்கு ஒரு ஸ்தான பலம் இல்லை. இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே தெளிவா பேசுவோம். குருவுக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் நல்ல ஸ்தான பலம். 6ஆம் இடம் மறைவு பாவகம், மறைவு ஸ்தானம், சரிதானே? 6ஆம் இடத்துல சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ தீயவர்கள் தனித்து அமரலாம். 6ஆம் இடத்துல இருக்கிற ருணம் ரோகம் சத்ரு என்று சொல்லப்படக்கூடிய கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு போன்ற அமைப்புகள் அப்படியே நசிந்து போகும், அப்படியே அமர்ந்து போகும், செயல்படாது. ஆனா 6ஆம் இடத்துல ஒரு முழு சுபர் குரு போய் இருக்கிற போது 6ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியங்களை அப்படியே வளர்த்து விடுவார். குருவோட தன்மை என்னன்னு சொன்னா, அவர் எங்க போய் இருந்தாலும் அந்த வீட்டை அப்படியே வளர்த்து விடுவார். 6ஆம் இடத்துல குரு போய் இருக்கிற போது கடன்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கண்டதையும் சாப்பிடக்கூடாது, சரியான வேளைக்கு சாப்பிட வேண்டும், சரிதானே? அதே நேரத்துல யாருடைய எதிர்ப்புகளையும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது. ஏன்? 2ஆம் இடத்துக்கு ராகு வர போறார் மே மாதம் 18ஆம் தேதி. இந்த வருடமே மே மாதம் 18ஆம் தேதி ராகு எது பயிற்சி. அதாவது மீனத்துல இருக்கிற ராகு கும்பத்துல மகரத்துக்கு 2ஆம் வீட்டுல அமர போறார். வார்த்தைகளில் நிதானம் வேண்டும், சரிதானே? சரி, பலன் இல்லாம இப்படி இருக்கிற போது என்ன இருந்தாலும் அந்த 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், அப்படி ஒன்றும் கைமறி போகாது. சரி, இப்ப 6ஆம் இடத்துல போய் குருநாதர் இருந்து 3 வீடுகளை பார்ப்பார். அவருக்கு 3 சிறப்பு பார்வைகள் இருக்குத்தானே? 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. சரி, அதாவது மகர ராசிக்கு 10ஆம் வீடு, 12ஆம் வீடு, ராசிக்கு 2ஆம் வீடு, இந்த 3 வீடுகளும் குருவின் பார்வையில் வருகிறது. இது உண்மையிலேயே ஒரு அதை பர்டிகுலர் வியூவில் ஒரு வித்தியாசமான கோணத்துல என்னுடைய புரிதல்ல உண்மையிலேயே இது அழகான குரு பயிற்சி. குருநாதர் 6ல போய் மறைஞ்சிட்டார். சரி, மகர ராசிக்கு இந்த குருவுக்கு என்னென்ன ஆதிபத்தியம் இருக்கு? எந்த வீட்டுக்குடையவர்? மகரத்துக்கு 12 கூடையவர், 3 கூடையவர். விரயஸ்தானாதிபதி 6ல போய் கெட்டு போயிட்டார். விரையாதிபதி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், அது நல்ல விஷயம்தான். ஆனா ஒரு முழு சுபராகி ஒரு குருநாதராகி 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சது தப்பு. இந்த ரெண்டையும் எப்படி நாங்க பேலன்ஸ் பண்ணி நல்ல பலனை எடுக்கிறது? அதுக்குத்தான் குருவோட பார்வை நமக்கு வலி சேர்க்க போகிறது, சரிதானே? 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10ஆம் இடம்ன்றது என்ன? தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம். 6ஆம் இடத்துல குரு இருந்து 10ஆம் இடத்தை பார்க்க போறார். உண்மையில சொல்றேன், கடன் வாங்கி, சுப கடன்கள் வாங்கி, லோன் வாங்கி உங்களுக்கு பிடித்த நல்ல தொழிலை ஆரம்பிப்பதற்கு இது சரியான நேரம். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது தொழில் விருத்தி ஏற்படும், தொழிலுக்கான கடன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்? 6ஆம் இடத்துல இருக்கிற சுப கடன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, அப்ப என்ன தொழில் ஆரம்பிக்கலாம்? உங்களோட ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவமா இருக்குதோ, குறிச்சுக்குற தொடர்புகளோட, வளர்பிறை சந்திரனோட, புதனோட சேர்ந்து நல்ல ஸ்தான பலத்தோட எந்த கிரகம் அதிகமான சுபத்துவமா இருக்குதோ அந்த கிரகத்தின் தொழில்கள் உங்களுக்கு நன்றாக வரும், சரிதானே? சும்மா உதாரணமா பார்ப்போம். உங்களோட ஜாதகத்துல சந்திரன் நல்ல வலுவோட இருந்தா பால், குடிக்கக்கூடிய திரவங்கள், காய்கறி, மரக்கறி, நீர், இது சம்பந்தப்பட்ட அமைப்புல தொழில்கள் எல்லாமே நல்லா வரும், சரிதானே? உங்களோட ஜாதகத்துல சுக்கிரன் நல்ல வலுவாக இருந்தால் டிராவல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், சாப்பாட்டு கடை, நல்லா இலை போட்டு சாப்பிடுற நல்ல சாப்பாட்டு கடை, இதெல்லாமே நல்லா வரும், சரிதானே? உங்களோட ஜாதகத்துல எந்த கிரகம் நல்ல சுபத்துவமாக இருக்குதுன்னு பாருங்க. அந்த கிரகத்தின் அடிப்படையில நீங்கள் தொழிலை ஆரம்பித்துக் கொண்டால் இது பொற்காலம்.
தொழில் ஒரு குடும்ப தலைவனுக்கு அல்லது பெண்களுக்கு கூட ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்கிறது மிகப்பெரிய கனவு. உண்மையில தொழில்ல மாபெரும் விருத்தி ஏற்படக்கூடிய காலம். சரியான தொழிலை நீங்க தேர்வு செய்து சூஸ் பண்ணி, அதாவது உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறது என்று பார்த்து அந்த கிரகத்தின் அடிப்படையில நீங்கள் இப்போ தொழிலை ஆரம்பித்தால், கடன் வாங்கினா கூட பரவாயில்ல, சுப கடன்கள் வாங்கி கூட நீங்கள் தொழிலை ஆரம்பித்தால், உண்மையிலே சொல்றேன், ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் தொழில்ல. சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. என்ன காரணம்னு சொன்னா, 6ஆம் இடத்துல இருந்து குரு தேவையான கடன்களை உங்களுக்கு தரப்போறார், தொழில் சம்பந்தமான உதவிகளை உங்களுக்கு தரப்போறார். அதை வச்சு நீங்க தொழில் ஆரம்பிக்க போறீங்க. 2ஆம் இடத்தை குரு பார்க்க நல்ல வருமானம் பெறப்போகுது. 12ஆம் இடத்தை குருநாதர் பார்க்கிறார். அந்த வருமானத்தை வைத்து சுபமாக செலவு செய்ய முடியும், நல்ல வீடு கட்ட முடியும், வண்டி வாகனம் வாங்க முடியும், குழந்தைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியும், அத்தனை சுப விழாக்களும் நடத்த முடியும். சரிதானே? அதாவது 6ஆம் இடத்துல குருவை மறைஞ்சிட்டாருன்னு சொல்லி தயவு செய்து கவலைப்பட வேண்டாம். அதாவது விரையாதிபதி மறைஞ்சது நல்லது. அதே நேரத்துல குருநாதராகி 3 வீடுகளை பார்த்து வலிச்சு இருக்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்துல என்ன இருக்குது? அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், இடமாற்றங்கள் ஏற்படும், வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும். அதாவது 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தில் இருந்து குரு பார்க்கிறார். உண்மையில சொல்றேன், உங்களோட ஜாதகத்தை மட்டும் ஒரு தடவை இப்ப நல்ல தசாபுத்தி நடக்குதான்னு மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரியான ஒரு ஜோதிடரிடம் சென்று உங்களுக்கு இப்ப நல்ல யோக தசாபுத்திகள் மட்டும் நடக்கிறதான்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க. யோக தசாபுத்திகள் நடக்கும் என்று சொன்னால் இப்ப நீங்க கடன் வாங்கினா கூட பரவாயில்ல, சுப கடன்கள் வாங்கி நல்லபடியா தொழிலை ஆரம்பித்து தொழில வெற்றி கொடி நீட்டலாம். அதாவது வெற்றி கொடி பறக்க விடலாம். சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு மனிதனுக்கு வருமானம் சரியா இருக்கணும், நல்ல தொழில் அமையணும், மிச்சம் எல்லாமே சரிப்படுத்திடலாம். சரிதானே? பொருளாதார வசதி என்றது சரியா இருந்ததுன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 90% பிரச்சனைகள் முடிஞ்சு போச்சு. தொழிலை ஆரம்பிப்பதற்கு சரியான நேரம். இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னா இன்னும் பல ஆண்டுகள் தவம் இருக்க வேண்டி வரும். தயவு செய்து கடன் பட்டண்டாலும் பரவாயில்ல, லோன் வாங்கினாலும் பரவாயில்ல, சுப கடன்கள் வாங்கி உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் வலுவா இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. அந்த கிரகத்தின் அடிப்படையில தொழில்களை ஆரம்பிக்க வேண்டும். உதாரணமா சனி உங்களுடைய ஜாதகத்துல சனி நல்ல சுபத்துவமா இருந்தா குடிக்கக்கூடாத திரவங்கள், பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், சாரா, மது, இதெல்லாமே சனியோட காரகத்துவங்கள் தான். அதாவது மரக்கடை, கழிவுப் பொருட்கள், இரும்பு, அதாவது ஆட்டோமொபைல், சனிக்கு ஏகப்பட்ட காரகத்துவங்கள் இருக்குது. நான் சொல்றது உதாரணம் தான். இப்ப உங்களுடைய ஜாதகத்துல புதன் வலுத்திருக்கா, ஒரு செல்போன் கடை வைக்கலாமே. நான் சொல்றது நீங்க வியாபாரத்துல கொஞ்சம் முன்னேற்றமா வாரதை பற்றி இல்ல, பெரிய தொழில் அதிபர் ஆக முடியும். குரு பார்க்கிற போது தொழிலில் பிரம்மாண்டமான வெற்றியை தருவார். பிரம்மாண்டமான வெற்றி உங்களோட கற்பனைக்குள்ள வராது. அதனால இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப உங்களுக்கு யோக தசாபுத்தி மட்டும் நடந்த ஒரு சின்ன உங்களோட தசாபுத்தி மட்டும் சின்னதா ஒரு சப்போர்ட் பண்ணினா, உண்மையில சொல்றேன், இந்த குரு பயிற்சி உங்களை மாபெரும் தொழில் அதிபர்களாக மாற்றும். சரிதானே? குரு 6ல போய் மறைஞ்சிட்டாருன்னு சொல்லி தயவு செய்து கவலைப்பட வேண்டாம். ஒரு தடவை அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை அணுகி இப்ப உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்கிறதான்னு மட்டும் பார்த்துக் கொள்ளுங்க. நிச்சயமா அப்படி நடக்கும்னு சொன்னால் நம்பிக்கையோட தொழிலை ஆரம்பித்து தொழிலில் வெற்றி கொடி நாட்டலாம். சரிதானே? 2ஆம் இடத்தை குரு பார்க்க போற, நல்ல வருமானம் இருக்குது. 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், சுப விரயங்கள் செய்யலாம், வீடு வாசல் கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், அதாவது பழைய கடன்களை கூட நீங்கள் கட்டி முடிச்சிடலாம். புதிதாகவும் கடன் கிடைக்கும். பழைய கடன்களை கட்டிடலாம், புதிதாகவும் கடன் கிடைக்கும். சரிதானே? அதனால தயவு செய்து இந்த வாய்ப்பை, மற்ற இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார், நல்ல வேலை கிடைக்கக்கூடிய காலம். குறிப்பாக சொல்லிக் கொடுத்தல், டீச்சிங், ஆசிரியர் பணிக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். 6ஆம் இடத்துல குரு இருக்கிற போது நல்ல வேலை கிடைக்கும். 10ஆம் இடத்தை பார்க்கிறார், தொழில் ஆரம்பிச்சு அதுல ஓஹோண்டு வரலாம். சரிதானே? 6ல குரு மறைஞ்சு போச்சுன்னு சொல்லி துவண்டு போய் இருக்க வேண்டாம். வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். 2ஆம் இடத்துல ராகு வந்து அமர போகிறார் 18ஆம் தேதி மே மாதம். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, குரு பார்க்க போறார், எதுவுமே கைமொழி போகாது. இருந்தாலும் எதிர்ப்புகளை சம்பாதித்துக் கொள்ளாமல் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொண்டு வார்த்தைகளிலும் கவனமாக இருந்து கொண்டு சுப கடன்களை வாங்கி தொழிலில் முன்னேற்றத்தை காண்கின்ற நேரம் இது. சரிதானே? சரி, இது போல இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம். நமஸ்காரம்.